ப்ளீஸ் வந்து எனக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல பையன் வீடு தேடி வந்து கேட்கும் போது இவங்க வேணான்னா சொல்ல போகிறாங்க. அதனால ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிடுறாங்க. ஆனால் இதை பற்றி நான் ஒரு தடவை சனம் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து சனம் கிட்ட பேசிட்டியான்னு கேட்டால், இல்லை நான் பேசல, உங்ககிட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் அவகிட்ட ப்ரப்போஸே பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், உன் ஆசையெல்லாம் நிறைவேறட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் துவா செஞ்சுட்டு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நீலாம்பரியும் அந்த பொண்ணு மேலே செம காண்டில் இருக்கா. ரூமில் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னையே கொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. நான் மட்டும் அந்த சூப்பை குடிச்சிருந்தேன்னா இந்நேரம் நான் பரலோகத்துக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் அவள் ஆட்டையை போட்டு போயிருப்பா. இது நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் ஆகிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் அவள் நமக்கே வந்து ஆபத்தாக தான் வந்து முடிவா. அவளை நான் ஆகிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்றா. ஆனால் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் எங்கே போய் எந்த பொண்ணை தேடுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் கன்ஃபார்மே பண்ணிட்டா. அவளை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா அப்புறம் நமக்கே ஒலை வச்சிருவா அப்படிங்கிறதுல இவ தெளிவா இருக்கா. இந்த பக்கம் சனம் கிட்ட சாப்பாடு கேட்டா இல்லையா, ஸோ அதனால அவளும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா. சரி நீ இப்படியே போகிற போக்கில் என்னோட சாண்டில்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் ஆகிலும் பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம சனமும் அவன் ஏதாவது சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். அவன் டக்குன்னு அவனோட வருங்கால மனைவி, அவளை நான் ரொம்ப காதலிக்கிறேன், அவள் என்ன சொல்கிறாளோ அதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும், நீ இந்த வீட்டோட வேலைக்காரி தானே, ஸோ அதனால் நீ இதையும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அவளுக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அவளுமே அந்த சாண்டல்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. பட் ரூம் வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இந்த வீட்டில் தான் இன்னொரு பையனும் இருக்கான். அவன் எவ்வளோ ரொம்ப நல்லவனா இருக்கான், ஆனால் இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். இந்த ஆகில நான் ரொம்ப 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 வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஐ எம் ஸோ சாரி சனம், நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்னு நீ வந்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டல்ல, ஆனால் எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்குது. நான் உன் மேலே வச்சிருக்க காதல் உனக்கு ஏன் மேலே வரல, எனக்கு என்னோட காதலை நினச்சா எனக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ரிஹானோ செம ஃபாஸ்ட்டாக இருக்கான். இப்போ தான் பெரியம்மா கிட்டே போயிட்டு பேசினா, இப்போ அம்மா கிட்டேயுமே வந்து சனமை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளோ என்னடா பேசிகிட்டு இருக்க, அவள் வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி, அவளுக்கு போயா நான் உன் கூட வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் உன்னோட கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா ஒரு சமையல்காரியை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தானே சொல்லுவீங்க எப்போதும் என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு, அப்புறம் என்ன இன்னைக்கு வந்து எனக்கு சனமை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னடானா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் உங்ககிட்ட வந்து உங்களோட சம்மதம் தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நீங்கள் சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்காகட்டியும் சரி நான் வந்து சனமை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆகிலோட கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கா ஒன்றும் புரியல, என்னடா இப்படியா ஆளுக்கால ஆப்பு வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த நிடாங்கிற பொண்ணும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கா. ஆகில மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் மொத்த சொத்து எனக்கு வந்து சேர்ந்துரும், மணி பவர் பொசிஷன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சேர்ந்துரும், அதுக்கப்புறம் நான் தான் இந்த போபாலோட மாபேகமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ மனசில் ஒருத்தையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தையை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் இந்த 6 மாதம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன், இதுக்கப்புறம் எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கா. இந்த ரிஹான் பையலோ நாளைக்கு மட்டும் ஆகில் அண்ணாக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சனம் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடுவேன், அப்புறம் என்னோட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கனவு கண்டுட்டு இருக்கான். இவங்க எல்லாரோட கனவை விட இந்த நீலாம்பரியோட கனவு தான் பெருசாக இருக்குது. பல வருஷமாக நான் இந்த சொத்துக்காக போராடிட்டு இருக்கேன், அதை ஈஸியாக என்னோட கையை நழுவி போக விட்டுருவேன்னா என்ன நடந்தாலும் சரி இந்த முழு சொத்துக்கான சொந்தக்காரியாக நான் தான் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்காத்திலே ராகத்தோ கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கான். பின்னாடியே பார்த்தா நம்ம ஹயாவும் வந்து சாரி கட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டு நான் உங்களோட டையை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த ரிஹான் பையலோ கையில் மோதிரத்தை வச்சுக்கிட்டு எப்படா சனம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் இப்போ பெரியம்மா வந்து வீடு தேடி வந்துட்டாங்க நம்ம சனம் வேலை பார்க்குற வீட்டுக்கு. இந்த மாதிரி மாவேகம் தான் என்ன வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் இந்த நீலாம்பரி தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அஸ்லாம் அலைக்கும் மாபேகம், நைட்டு தான் உங்கள் பையன் வீட்டுக்கு வந்தார், சனமை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், இப்போ மார்னிங்கே நீங்கள் கால் பண்ணி என்ன வர சொல்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவளும் திரும்பிட்டு ஆமாம் என் பையனுக்கு உங்கள் பொண்ணை தான் கல்யாணம்
கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரிஹானுக்கு இல்லை, ஆகிலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கோ பயங்கரமான ஷாக்கு. அவளை பார்த்த உடனே இவங்க கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. தன்னோட மொத்த குடும்பத்தையும் கொன்று குவிச்சு ஒரு கொலகாரி வந்து நின்றுட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவளோ என் பையன் ஆகிலுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அந்த கல்யாணம் இன்றைக்கே நடக்கணும். சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் அவங்க அது எதையுமே காதில் வாங்கலை. திரும்ப திரும்ப ஒரு கொலகாரி அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் பொண்ணை மட்டும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவள் தான் இந்த போபாலோட மாபேகமாக இருப்பா. சொல்லுங்கள், உங்கள் சம்மந்தம் தான் எனக்கு முக்கியம். என்ன என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அவங்க டக்குன்னு இந்த கொலகாரியை பல வருஷம் கழிச்சு பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் அவங்க கையை பிடிச்சி தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அவங்க காலு கீழே விழுந்து கிடக்குறாங்க. இந்த பொம்பளைக்கு என்ன ஆச்சு, இவ பதிலே சொல்லாமல் இப்படி மயங்கிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சாஸ் பாட்டில் போட்டு கீழே போட்டு உடச்சிடுறா. இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் விழுந்து உடையிறது கெட்ட சகுனம்னு பெரியம்மா சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் அந்த அம்மா தான் மயங்கி விழுந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால ஃபோனை எடுக்கல. அப்புறம் திரும்பவும் கால் பண்ணால் ஏதோ ஒரு பொண்ணு ஃபோனை எடுத்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிடுறா போல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு. உடனே அவள் பயங்கரமான ஷாக்கோட பார்த்துட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த ரிஹானோ எங்கே சனம் போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ அங்கே தான் வந்து அண்ணங்காரனுமே உட்காந்துருக்கான் போல. என்னடா தம்பி, நீ எதுக்குடா சனமை தேடுறேன்னு கேட்டா, அது வந்து நான் இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இருந்தாலும் சனம் கிட்ட நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டிக்கிட்டே இருக்கான். இந்த ரிங்கை தான் நான் வந்து சனமுக்கு போட்டு விளாண்டுருக்கேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நான் சனமை காதலிக்கிறேன்னா உங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால நல்லாடுறா தம்பின்னு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினி கூட இருந்த மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ராகத்தும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹயாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ராகத்தை பார்க்கவும் அங்கே இருக்கிறவங்கலாம் கேப்டன் ராகத் திரும்ப வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜென்ரல் ஆஃபீஸரோ அவனை கூப்பிட்டு தனியாக பேசினா, நம்ம ஹயா கிட்ட 2 பொம்பளைங்க வந்து உன் பேர் என்னம்மா உன் ஊர் என்னம்மான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவளோ எனக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படின்னு சைகளை சொல்லிட்டு இருக்கா. ஊமையா, இவ ஊமை வேற செவிடு வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இலக்காரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவன் வேற வந்துக்கிட்டு என் கூட டான்ஸ் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த 2 பொம்பளைங்களும் இவ கூட நீ டான்ஸ் ஆடி எந்த பிரயோஜனம் இல்லை, இவ ஊமை வேற செவிடு வேற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து ராகத்தும் பார்த்துட்டு அவன் இங்கேருந்து ஓடி வந்து ஹயா கையை பிடிச்சி என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவளும் சரின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அழகா. அப்போ பார்த்தா யாருக்கும் தெரியாமல் நிறைய தீவிரவாதிங்க வேற உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா மொத்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் இங்கே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்திருக்கானுங்க போல. அது இவங்களுக்கு தெரியாமல் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் பெரியம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா. டாக்டரும் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ தானே ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதனால அவங்க அதிர்ச்சியான விஷயத்த கேட்கவோ பார்க்கவோ கூடாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு, அதனால தான் இப்போ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னா, அது என்னமோ ஈஸியாக நீ சொல்லிட்டே இருக்க, அதுக்கு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் தான் வர சொல்லி ஆகணும், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்னோட பெரியம்மாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 20 லட்சமா, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன், சரி நீங்கள் எப்படியாவது என்னோட பெரியம்மாவோட உயிரை காப்பாற்றுங்க, பணத்தை நான் எப்படி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் இப்போவே 10 லட்சம் கொடுங்க, ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த நீலாம்பரியும் அங்கே வந்து பணத்துக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத சனம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா பொட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பா போல். அதை டாக்டர்கிட்ட கொடுத்து இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க, மீதி பணத்தை ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தரேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் அதை வாங்கிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சனமும் தொழுது அலாட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கா பெரியம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக. இந்த பக்கம் இவ்வளோ இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டரும் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அவங்களோட உயிரை காப்பாற்றியாச்சு, ஆனால் இன்னும் 5 நாள் அப்சர்வேஷனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவளும் வந்து பெரியம்மாவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த நீலாம்பரியும் அங்கே வந்து அழுகாதம்மா, அதான் உங்கள் பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போகிறேனே தெரியல, இப்போ நீங்கள் மட்டும் இன்றைக்கி வரல அப்படின்னா என்னோட பெரியம்மா என்னை விட்டு போயிருப்பாங்க, இந்த நன்றி கடனை எப்படி நான் தீக்க போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உன் பெரியம்மா தான் இப்போ நல்லா இருக்காங்களே, நீ எனக்கு ஒரு உதவி மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்ன உதவி செய்யணுமா பேகம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், உங்களுக்காக என் உயிரே கூட நான் கொடுப்பேன், ஏன்னா நீங்கள் என்னோட பெரியம்மாவோட உயிரை காப்பாற்றிருக்கீங்களா, சொல்லுங்கள் நான் செய்கிறேன்
பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் உடனே டக்குன்னு நீ இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுவும் என்னோட பையன் ஆகில நீ இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளே எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.